சார் இது வரைக்கும் 15 டீ குடிச்சிருக்கீங்க. ரொம்ப டயர்டா இருக்கியா? எனக்கு என்னமோ நீங்க டீ குடிச்சே டயர்டான மாதிரி தெரியுது சார். சார் எங்க டைரக்டர் காலையில ஆரம்பிக்கிறதே வேற. ஏதோ போனா போகுது, லோ பட்ஜெட் படம், டீல ஆரம்பிக்காரன்னு சந்தோஷப்படுங்க. கோச்சிக்காதப்பா. சார் கதை சொல்லணும்ல? சொல்லுங்க சார். நோட் பண்ணுங்க. நோட் பண்ணியா. தேனாம்பேட்டை சிக்னல்ல லெஃப்ட் கட் பண்ணா அங்க குருசாமி ஹோட்டல் இருக்கு. அதுல நண்டு கோலா உருண்டை சூப்பரா இருக்கும். ஒரு நண்டு கோலா உருண்டை போட்டுக்க. 2 யோ ஒண்ணுதானே சொன்னாரு. எனக்கு சேர்த்து எழுதுறேன் சார். எனக்கு ஒன்று சேர்த்து போட்டு. எனக்கு 5 சார் கதை எல்லையம்மன் கோயில் எதிரில 6 இருக்கு. இல்லப்பா, அங்க புதுசா ஹோட்டல் கட்டிருக்கான். அங்க சிக்கன் பிரியாணி சூப்பரா இருக்கு. லெக் பீஸா போடுறான். எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி போட்டுக்கோ. 5 சார் கதை சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க சார். எனக்கு 2 பீர் போட்டு. 10 நீ ஏதாவது சரக்கு அடிக்கிறியா? இவ்வளவு சீக்கிரம் வேணாம் சார், ஒரு 10 நிமிஷம் போட்டோம். யோ, அவன் அடிச்சுட்டு வாங்கிட்டு வரதுக்கு 1/2 நாள் ஆகும். அப்ப வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஒரு ஃபுல்லு போடு சார். அந்த காடை கௌதாரி கோழி மீன் அந்த நெத்திலி கூட அப்படியே வாங்கிக்க. வேற என்ன சார்? காசு ஏன் என்கிட்ட கேக்குற? காசுன்னு சார் நானே கொஞ்சம் சார் ஆட்டோல போயிடவா? அட்டிங் ஆட்டோவா? கார்ல போடா. நான் சாதாரண டைரக்டரா, என் இமேஜ் ஸ்பாயில் பண்ணி கொன்னு போடு ஒரு ராஸ்கல். சார் இப்போது கதை யோ என்னையா சொன்ன? என்ன மூஞ்ச பாக்குற? என்னையா சொன்ன? நேத்து நைட் உங்ககிட்ட என்ன சொன்ன? உன்கிட்ட நேத்து நைட் என்ன சொன்ன? ஓட்டால லெமனை புழியாத எனக்கு தலைவலி வரும்னு சொன்னல. நீ லெமனை புழிஞ்சா எனக்கு தலைவலி வந்துருச்சு. இப்ப எப்படியா கதை யோசிப்ப? இப்ப ஹீரோ கதை வேணும் கேக்குறான். நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? என்ன டென்ஷன் படுத்தாத. அவரை டென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். கதையை சொல்ல சொன்னாரியா? கதையா? ஆமா. ஆனா யோ இப்ப என்ன கேட்டாங்கன்னு மேலையும் கீழையும் பாத்துட்டு இருக்க. கதையை சொல்லியா? இரியா, இப்படி திடீர்னு கதை கேட்டா நான் யோசிக்க வேணாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. சூப்பர் கதை. கதாநாயகி பேரு சப்பமுக்கி. பேசன் பிரிட்ஜ் ஓரமா ஸ்லம் இருக்குல்ல, அங்கதான் அவ பிறந்து வளர்ந்தவ. அவளுக்கு தினம் 4 மூலை சந்தில கூத்தாடுறதுதான் பொழப்பு. ஃபிகர் சூப்பரா இருக்கும். அந்த ஃபிகர் மேல அந்த ஏரியா வார்டு கவுன்சிலர் வேட்டராஜனுக்கு ஒரு லவ். ஆனா நம்ம சப்பமுக்கிக்கு 3வது தெருவுல டோலக்கு வாசிக்கிற டேனியல் மேலதான் லவ். யோ சூப்பர் கதையா இதுவா? ஆமா, போன கதைக்கு இது எவ்வளவு பெட்டர் தெரியுமா? நீ எங்கயோ போற சப்பமுக்கியோடுவா. அப்ப நாங்க எதுக்கு இருக்கிறோம்? கதையே கேளு, சொல்லு. நம்ம சப்பமுக்கி டேனியலை லவ் பண்றது வேட்டராஜனுக்கு பிடிக்கல. செம காண்டாயிரான். அதனால என்ன பண்றான், ஆளை வச்சு டேனியலை தூக்கிடுறான். பாவம் சப்பமுக்கி அதனாலே மென்டல் ஆயிடுது. தினம் ராத்திரி ஆனா குச்சக்குள்ள போய் கதவை தாப்பா போட்டுனே காலில் கொலுசை கட்டின டேனி டோலக்கு டேனி அப்படின்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடும். எப்படி இருக்குது கதை? என்ன சார் இவன் குட்ஸ்ன்றா கொலுசுன்றா கூத்துன்றா, ரொம்ப லோக்கலா இருக்கு சார். ஏன் இந்த கதை உனக்கு பிடிக்கலையா? அதையே கிளாஸா சொல்லு. சொல்றேன் சார். கதாநாயகி அமெரிக்கா வெள்ளை மாளிகையில கேபரே டான்ஸ் ஆடுறவன். கதாநாயகன் அமெரிக்காவிலேயே ஃபேமஸ் கோல்ஃப் பிளேயர். இவங்க 2 பேருக்குள்ள லவ். இவங்க 2 பேரும் வங்காள விரிகுடாவுக்கு அடியில நீர்மூழ்கி கப்பல தான் லவ்வே பண்ணுவாங்க. இது தெரியாத வில்லன் 25 ஹெலிகாப்டர் வச்சுக்கிட்டு மேல வானத்துல தேடிக்கிட்டு இருக்கிறான். இப்படி சிம்பிளா ஒரு ஓப்பனிங் வச்சு ஒரு கதையை பண்ணிடுவோமா? இது சிம்பிளா சார்? பட்ஜெட் எகிருமே சார். தெரியுது இல்ல? அப்ப நாங்க சொல்ற கதைக்கு நீ நடி. சரி சார், ஆனா கதை கொஞ்சம் பழசா இருக்க சார். யோ, பாரதி வீரபாண்டிய கட்டபொம்மன் ஔவையார்லாம் பழைய கதையா? எடுத்த ஓல்லையா? அப்படியா? அப்படிதான். ஏன் சார் நம்ம படத்துக்கு டைட்டில் என்ன சார்? ஆணி. ஆணியா? ஏன் கொக்கின்னு வைக்கிறான், ஆணின்னு வைக்க கூடாதா? ரெண்டும் மாற்றதான். சரி வச்சுங்க சார். வச்சுக்கலாம். இந்த படத்துல எனக்கு எத்தனை கெட்டப் சார்? நீ ஹீரோ இல்ல? ஆமா சார். உனக்கு ஒரு கெட்டப், ஆனா வில்லனுக்கு 4 கெட்டப். அத நான் பண்றேன். என்ன சார், ஹீரோக்கு ஒரு கெட்டப், வில்லனுக்கு மட்டும் 4 கெட்டப்? யோ, வில்லன் எத்தனை கெட்டப்ல வந்தா என்ன? ஒரு கெட்டப்ல வர ஹீரோ நீ தானே நடிச்சு படத்தை நாசம் பண்ண போற. சார் இவன் யாரா? ஏன் நக்கலா? இவ்வளவு நேரம் மாஞ்சி கதை சொல்றேன், என்ன யாருன்னு கேக்குற? நான் தான் கதாசிரியர். அப்ப உங்க கதை நீங்க பேர் என் பேர் தான் வரும். யோ, உனக்கே இந்த மேட்டர் இப்பதான் தெரியுமா? ஆமா, உன் பேர் என்ன? என் பேர் 25 வீக்ஸ் துளசிதாஸ். ஓஹோ, இவர் சொல்ற கதை 25 வீக்ஸ் ஓடுமா சார்? 25 வீக் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனா நீ கவலைப்படாத, நம்ம கதையில ஒரே வீக் பாயிண்ட் தான். என்ன சார் அது? ஹீரோ. நானா? ஆமா, நீ வருத்தப்படாத. நீ ஒரு களிமண், ஆனா
ஒரு அழகான குயவன் கையில மாட்டிருக்க. யார் சார் அந்த கோயவன்? நான் தான். டைரக்டர் நீங்க? யோ, உன்ன கூட தான் களிமண்னு ஒரு ஃப்ளோக்கு சொன்னையா? நீ ஒரு வேஸ்ட் களிமண் என் கையில கிடைச்சிட்டல. ஒரு பானையா நான் செய்றேன். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி. குட், வெரி குட் சாங். இதையே ரீமிக்ஸ் பண்றோம். ஓப்பனிங் சாங், ஹீரோ இன்ட்ரோடக்ஷன், வில்லன் ஹீரோயினோட ஆடுறான். என்ன சார் இது? ஹீரோ இன்ட்ரடக்ஷன், ஆனா வில்லன் ஹீரோயின் கூட ஆடுறான். அப்ப நான் என்ன சார் பண்றேன்? என்ன மாதிரியே ஃபீல் பண்ணு. என்ன சார் சொல்றான் இவன்? ஹீரோக்கு டூப் பண்ணணும்னு சொல்றாரு. ஓஹோ, படத்துல நிறைய ஃபைட்லாம் இருக்கா? நிறைய நடிக்க வேண்டியிருக்கு. ஏய், நீ என்ன ரொம்ப பேசினு இருக்க? எந்திரிச்சு போ. சார் இந்த கதை. யோ, அந்த கருமத்தெல்லாம் சாயந்தரம் சொல்ல போயா போ. சரகாச்சு மட்டையாடாதீங்க சார், கதையை ரெடி பண்ணுங்க. ஏன் சார் நீங்க பாட்டுக்கு சாயந்தரம் கதையை சொல்றேன்னு சொல்லிட்டீங்க, எதையுமே ரெடி பண்ணலையே. என்ன சார் யோ, சொல்லுவீங்க? என்கிட்ட 1000 கதை இருக்கியா? 1000 கதையா? ஒண்ணு கூட சொல்லலையே சார். எதுக்கு சொல்லணும்? நேரடியா பாத்துடலாம். டிவிடியா? எஸ், ஆல் நியூ கலெக்ஷன்ஸ். வெற்றி, சக்சஸ், யுரேகா. மத்த மாதங்க மகேஸ்வர சித்த சிவதானு மருந்த கண்டுபிடிச்சு 2 ஆத்மாவை மாத்தினேன். ஜானகி ஆத்மாவை ஜானகி உடம்புக்கும், கோகிலா ஆத்மாவை கோகிலா உடம்புக்கும் மாத்திர சித்த சிவதானு மத்த மாதங்க மகேஸ்வர மருந்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். முகுந்தனுக்கு என் பேத்தி கோகிலாவுக்கும் கல்யாணம் நடக்கும்போது இந்த ஆத்மாக்களை நான் மாத்துவேன். அது வரைக்கும் இந்த மருந்தை பத்திரமா வச்சுக்கணுமே. எப்படி? என்ன பாய்சன் எழுதிருக்கேன்னு பாக்குறீங்களா? கதையோட திருப்பமே இதுலதான் இருக்கு. இங்கேதான். தாத்தா இந்த ரூம்குள்ளதான் இருக்காரு. அவர்கிட்ட நீக்கு மாத்து மருந்து கண்டுபிடிச்சிட்டாரான்னு கேளுங்கோ. அப்பர், மிஸ்டர் ரப்பர். யாரது? நாம்பா பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட். மாத்து மருந்த கண்டுபிடிச்சிட்டாளா? மாத்து மருந்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், வந்திருக்கிற வாத்து மடையனையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஏண்டா முகுந்தா, நீ ஆக்டிங்ல என்ட்ரி ஆகும்போது நான் ஃபீல்ட் அவுட் ஆனவன். என்கிட்டயே வா. ஜானக, உங்க தாத்தா நான் கண்டுபிடிச்சிட்டாரா? ஆமா, நீங்க சொந்த குரல்லையே பேசினா போறாதா? மிமிக்ரி ட்ரை பண்றேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு சேஞ்சுக்கு அப்படி. சேஞ்சும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். கிளைமேக்ஸ் வந்தாச்சு. இனி உள்ள போய் நீங்க ஒரு ஃபைட்ட போட்டு நீக்கு மாத்து மருந்து வாங்கிட்டு வாங்கோ. ஓகே. என்ன? இல்ல, கதவு தாப்பா போட்டிருக்கு. வேற ஏதாவது வழி இருக்கா? கதவை உடைங்கோ. கதவு உடைக்கிறதா? அது ஈஸியா உடைச்சிருவேன். என்ன கதவு வேஸ்ட் ஆயிடுமேன்னு பாக்குறேன். ச்சே, தள்ளி நில்லுங்கோ. என்ன பண்ண போற? சண்டே நீங்க போடுறீங்களா இல்ல? இல்ல இல்ல, அது நானே போடுறேன். நீ இங்கே வெயிட் பண்ணு. தாத்தா, இல்லைங்க தாத்தா, இது பாருங்க, மாத்து மருந்து கொடுங்க. என் ஜானிக்கே பழைய ஜானிக்கே நான் மாத்தணும். தர முடியாது. தாத்தா, அடம் பிடிக்காதீங்க, தயவு செய்து மருந்து கொடுங்க. யோ தாத்தா, விடாதீங்க விடாதீங்க, அவரை பிடிங்க. தாத்தா, தர முடியாதுன்னு என்ன வேணாலும் செஞ்சுக்க. இது பாருங்க தாத்தா, நீ வயசானவன், நான் வாலிபன். தயவு செய்து நமக்குள்ள வீணா பிரச்சனை வேணாம். மாத்து மருந்து கொடுங்க. தர முடியாதுன்னா முடியாதுதான். இப்போ மாத்து மருந்து கொடுக்க போறீங்களா இல்லையா? தாத்தா, மாத்து மருந்து கொடுங்க தாத்தா. தர முடியாது. மாத்து மருந்து எங்க வச்சிருக்க சொல்லிடு. அதான் மருந்தா? குடு 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 தாத்தா. ஐயோ, கிளவி ஏதோ குடிச்சிட்டு இருக்கானே. அதான் மருந்தா? தாத்தா, என்னையா மருந்து குடுவீர? இந்த மருந்தை குடிச்சா என் மனசு 5 வயசுக்கு போயிடும். இப்ப என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ?
யோ என்னையா இது? அங்கிள் அங்கிள் ஸ்கூல் வேன் எப்ப வரும் அங்கிள்? ஸ்கூல் வேணா என்னையா நடிக்கிறியா என்கிட்டயே? ஆமா அங்கிள், எங்க ஸ்கூல்ல டாம் அண்ட் ஜெரியில டாம் அண்ட் ஜெரி அந்த நாடகம் போடுறாங்க. நான் அதுல டாம் வேஷத்துல நடிக்கிறேன். காமாட்சியில காமாட்சி அவ ஜெர்ரி வேஷத்துல நடிக்கிறா. பாபா பிளாக் ஷிப் ஹேவ் யூ எனி உல்? எஸ் சார் 3 bags full. பாபா பிளாக் ஷிப் ஹேவ் யூ எனி என்ன ஆச்சு இவருக்கு? எஸ் சார் அப்பர் தாத்தா 5 வயசு குழந்தையா மாறிட்டாரு ஜானு. பெருமாளே, இது என்ன கொடுமை! ஐயையோ, ஐயோ. ஜானகி, நீ இனிமே இந்த கோகிலா உடம்புல தான் குடுத்தனம் நடத்தணுமா? தலையெழுத்து. ஐயோ ஜானு, அழுது போதும். பாரு, நீ அழுது அழுது 3 துண்டு நனைஞ்சு போச்சு. கண்ணீர் புளிஞ்சு புளிஞ்சு பாதி பக்கெட்டுக்கு வந்துருச்சு. அட்லீஸ்ட் ஒரு துண்டு காயறதுக்காவது கொஞ்சம் கேப் கூட. போங்க. நான் இப்ப அழறதை விட துண்டு காயலங்கிறது தான் உங்களுக்கு முக்கியமா படுறதா? நீ ஏன் அப்படி நினைக்கிற? அழுவுறதுனால என்ன பிரயோஜனம்? அடுத்த காரியம் என்னன்னு யோசி. அடுத்த காரியம் நேக்கு தான் போறது. இனிமே நான் என் பழைய உடம்புக்கு மாற முடியாதே பெருமாளே. நீ ஏன் அப்படி ஒரு முடிவுக்கற? நம்பிக்கையை விடக்கூடாது. என்ன நம்பிக்கை சொல்லுங்க? இந்த கிழவன் தாத்தா 70 வயசுக்கே 40 வயசு ஆள் மாதிரி தான் யோசிப்பாரு. இப்ப ஏதோ ஒரு மருந்து குடிச்சு தொலைச்சிட்டு 4 வயசு குழந்தையா மாறியாச்சு. இனிமே எங்க இருந்து நேக்கு மாத்து மருந்த கண்டுபிடிக்கிறது? இது பார், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. நான் முதல்ல தாத்தாவுக்கு மாத்து மருந்து கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் தாத்தாவை வச்சு உனக்கு மாத்து மருந்து கண்டுபிடிக்கிறேன். அமெரிக்கால இருந்து நேக்கு ஆத்துக்காரர் ஆகணும்னு வந்துட்டு இங்க மாத்து மருந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு போயிட்டேலே. இது என்ன கொடுமை பெருமாளே. ஓ ஜானு, ஸ்டாப் இட். மறுபடியும் அழுதுட்டு இருக்காத. இது பாரு, எதுக்கு மாத்து மருந்து கண்டுபிடிக்கணும்? அப்பதானே என்னால என் பழைய உடம்புக்கு மாற முடியும். அதுதான் எதுக்குங்கிற, தேவையே இல்லையே. என்ன சொல்றேன்? இது பார் ஜானு, நான் உன்கிட்ட நேசிச்சதே உன் உடம்பே இல்ல, உன் மனச. அப்படி இருக்கிறப்போ உன் உடம்பு பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும்? பாயசம் பானையில இருந்தா என்ன, சொம்புல இருந்தா என்ன, வேண்டியது பாயசம் தானே. இப்போ நான் பானையா இல்ல சொம்பா? ரொம்ப அவசியம். நான் ஒரு எதுக்கு முனைக்காக சொன்னேன். ஓஹோ, நான் உன்னை இதே உடம்புலயே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கோகிலா உடம்போடையா? எஸ், உடம்புக்கு மனசுதான் முதலாளி. அப்படி பார்த்தா இனிமே இது உன்னோட உடம்பு தான். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். இதெல்லாம் கேக்குறதுக்கு நன்னாதான் இருக்கு. ஆனா கோகிலோட அம்மா அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துப்பாளா? ஒத்துக்க வைக்கிறேன். எப்படி? முதல்ல காலை பிடிச்சு கேட்பேன். ஒத்துக்கலன்னா காலை உடைச்சு கேட்பேன். நமக்கு தான் கல்யாணம். நிஜமா? நிஜமா? சத்தியமா? இப்பவே அந்த வானம் இடிஞ்சு என் தள்ள விழுந்துடக்கூடாதான்னு இருக்கு மாப்பிள்ள. அழா போன பெருமாள், நமக்கு மட்டும் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் சோதனை வைக்கிறான்? அழகா ரெயின் கோட்டை போட்டு போற அன்னைக்கு பளிச்சுன்னு வெயில் அடிக்கும். மேக்கப் போட்டுட்டு போவேன், மழை கொட்டும். மாப்பிள்ள, பல்லு கல்லுல பட்டாலும் இல்ல அந்த கல்லு பல்லுல பட்டாலும் உடையிறது என்னமோ அந்த பல்லுதான் மாப்பிள்ள. ஐயோ கடவுளே, ஒபாமா ஜெயிக்க வச்ச நீ உன்னையே நம்பியிருந்த இந்த நாராயண மாமாவை தோக்கடிச்சிட்டியே. அபி, மாப்பிள்ள நம்ம தள்ள குண்ட தூக்கி போட்டார். நாம இனிமே துண்ட தூக்கி போட்டுன்னு போக வேண்டியதுதான். மாப்பிள்ள சொன்ன விஷயத்தை கேட்ட பிறகு எனக்கு எப்ப வேணா அட்டாக் வரலாம் அபி, எப்ப வேணா அட்டாக் வரலாம். நான் முந்தினா நான் ஃபர்ஸ்ட், நீ முந்தினா நீ ஃபர்ஸ்ட். வேண்டாண்ணா, இந்த விஷயத்துல நான் உங்களோட போட்டி போட போறதில்ல. நீங்களே ஃபர்ஸ்டா இருந்துக்கோங்க. அபி, ஐயோ மாமா, சத்த நிறுத்துறல. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு வியட்நாம் வீடு சிவாஜி ரேஞ்சுக்கு டயலாக் பேசிட்டே இருக்கேன். நீங்க என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். நாங்க உங்க அம்மாவை அவமானப்படுத்திட்டோம். அதுக்காக இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்ல போறேன்.
அப்படித்தானே? ஐயோ அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்லையா? பாத்தியா அபி, நாம இறக்கப்பட்டு மாமியை ரூம்ல இருந்து ரிலீஸ் பண்ணது வீணா போல. மாமி போய் நம்மளை பத்தி நல்ல விதமா தான் சொல்லியிருக்கா. அதனால இந்த கல்யாணம் நிக்க போறது இல்ல. இது தெரியாம நான் வேற கண்ணில் கிளிசரல் போட்டுன்னு அது வேற எரியுது. ஜானு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வாயேன், மூஞ்சி அலம்பிடுறேன். மாப்பிள்ள என்ன சாப்பிடுற? டீ, காஃபி, டிஃபன், ஸ்நாக்ஸ்? ஒன்னும் வேணாம். இத பாருங்க, நான் சொல்ல வந்தது எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு தான். அதுக்கு அம்மா காரணம் இல்ல. என்ன மாப்பிள்ள இது மறுபடியும் குண்டை தூக்கி போடுறேன்? இது பாருங்க, நான் சொல்றத கவனமா கேளுங்க. நான் வேணா நீங்க சொல்ல எழுதிக்கிட்டுமா? நான் என்ன பாடமா எடுக்கிறேன்? விஷயத்த சொல்ல போறேன், கேட்டுங்க, அது போதும். இது பாருங்க, உங்களுக்கு நான் ஒரு அதிசயமான ஆச்சரியமான 100% உண்மையான விஷயத்த சொல்ல போறேன். என்னது அது? உங்க ஆத்துல இதோ ஜானகி மாதிரி இருக்காளே, இவ ஜானகி இல்ல. இந்த ஜானகி உடம்புல அந்த கோகிலா இருக்கா. என்னது இது? ஜானகி உடம்புல கோகிலாவா? ஜானகி உடம்பு என்ன சர்வீஸ் அபார்ட்மெண்டா போற வரவெல்லாம் தங்கறதுக்கு? இந்த கோகிலா செத்து போயிருந்தாலாவது அவளோட ஆவி இவளோட உடம்புல வந்திருக்குன்னு சொல்லலாம். கோகிலா தான் உயிரோட இருக்காளே. ஆமா, கோகிலா உயிரோட தான் இருக்கா. பட் கோகிலா உடம்புல தான் உங்க மக ஜானகி இருக்கா. ஐயோ, என்னது இது? தீபாவளி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி சொல்றீங்க, என்னால நம்பவே முடியலையே. அதுதான் உண்மை. கோகிலாவோட மென்டல் தாத்தா 2 பேருடைய ஆன்மாவையும் மாத்திட்டாரு. அதனாலதான் உங்க ஆத்துல இருக்கிற ஜானகி கோகிலா மாதிரியும், எதிர ஆத்துல இருக்கிற கோகிலா ஜானகி மாதிரி நடந்துக்கிறா. என்ன மாப்பிள்ள இது? ஏதோ பழைய தெலுங்கு விட்லாச்சிரிய படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா இல்ல, நேக்கும் அப்படிதான். ஆனா இது கதை இல்ல, நிஜம். மாப்பிள்ள கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதே. என்ன? உங்க உடம்புக்குள்ள யாரும் பூந்துக்கலையே. உங்களுக்கு என்னால புரிய வைக்க முடியாது. நான் ஜானகி கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துருங்க. மாப்பிள்ள என்ன சொல்றேன்? காதுல விழல, கல்யாணத்தை நிறுத்துங்க. அது நான் ஷாக்ல சொன்னது, நீங்க சொன்னது என் காதுல கேட்டது. மாப்பிள்ள இந்த கல்யாணத்துக்கு யூஸ் ஆகுமேன்னு கும்பகோணம் போய் 100 கவுளி கும்பகோணம் வெத்திலையும் 200 கிராம் கைச்சீவலும் 10 பேக்கெட் தங்க பஸ்ம புகையிலையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னா அதெல்லாம் வேஸ்டா போயிடும் மாப்பிள்ள. இத பாருங்க, இந்த கல்யாணம் நடக்காது. நான் எதிராமல கோகிலா ஜானகியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இங்க இருக்கிற ஜானகி கோகிலா இல்ல. மாப்பிள்ள அப்பா விடுங்க அவரை. அவர் அங்கேயே போய் அவ கழுத்திலே தாலி கட்டட்டும், அதான் நல்லது. ரொம்ப சந்தோஷப்படாத. நான் கோகிலா கழுத்துல தாலியை கட்டின உடனே நீ தாத்தா வச்சு மறுபடியும் ஆன்மா மாத்திக்கலான்னு கனவுல கூட நினைச்சிடாத. ஏன்னா தாத்தா குழந்தையா மாறிட்டாரு. குழந்தையா மாறிட்டாரு. பாத்தீங்களா 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 எப்படி ஷாக் ஆகுறா? இவதான் கோகிலா. ஓ, தாத்தா குழந்தை ஆயிட்டான்னு கேள்விப்பட்டு நானே ஷாக் ஆயிட்டேன். நான் என்ன கோகிலாவா? நீ என்ன வேணா பண்ணியா, என்ன நடக்குது நான் பாத்துக்கிறேன். சாரி ஜானு, நீ ஒன்றும் அப்செட் ஆகாதம்மா. அந்த முகுந்தன் கோகிலா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னால ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க வேண்டியது என் கடமை. இது சத்தியம். இருங்கண்ணா, மாப்பிள்ள ஒரு நேரம் மனசை மாத்திட்டு இவ கழுத்திலே தாலி கட்டுறேன்னு சொன்னா என்ன பண்ணுவேள்? கட்ட வைப்பேன். நான் வெறும் சத்தியம் தானே பண்ணிருக்கேன். கிள்ளி டிக் அடிக்கலையே. ஐயோ, இப்ப டிக் அடிச்சிட்டேன். அழிச்சிட்டா போச்சு. சமத்தண்ணா, உள்ள பாபு நீங்க இரு. ஜானு, ரொம்ப நாள் கழிச்சு உங்க அம்மா என்ன அப்ரிஷியேட் பண்ணி தனியா உள்ள கூப்பிடுறா. வையாதீங்க, உள்ள கொசு மருந்து அடிக்கணும், குழந்தைக்கு ஒத்துக்காது, அதான் உங்களை கூப்பிட்டேன். உள்ள வாங்க. கொசு மருந்து அடிக்கணுமா? எனக்கும் ஒத்துக்காது. முகுந்தன், என் தாத்தாவை குழந்தையாக்கிட்டு ஜானகி கழுத்துல தாலி கட்டுறியா? விட மாட்டேன். எப்படி நீ தாலி கட்டுறன்னு பார்த்துடுற. ஒன்னு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். என் புள்ள எப்பவும் போல நன்னா இருக்கணும். கொள்ளி கண்ணு, முண்ட கண்ணு, எல்லா கண்ணும் திருஷ்டி கழியணும். துப்புடா, துப்பு துப்பு. எங்க உங்க அம்மா மூஞ்சில தட்டுல துப்புடா. ஐயோ சத்த, சும்மா இருக்கல. தட்டுல துப்புடா கண்ணா. தள்ளிக்கோ. ஏண்டா முகுந்தா, நீ நன்னா யோசிச்சுதான் சொல்றியா? முகுந்தா, டேய் 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 டேய், சொல்லுடா. ஆமாப்பா,
நான் ஜானிக்கு புருஷனா இருக்கணும்னா கோகிலாவை தான் கட்டிக்கணும். என்னடா உளற? ஆமாண்ணா, கார்த்தாலேந்து இதையே தான் உளறின்னு இருக்கா. சுப்ரபாதம் மாதிரி திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கா. என் பிள்ளைக்கு பேய் பிடிச்சிடுத்து. சும்மா இருமா, கண்டது யோசிச்சுட்டு இருக்காத. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீமா. ஜானிக்கு ஜானிக்கே இல்ல, கோகிலா கோகிலாவே இல்ல. கோகிலா ஜானிக்கியா இருக்கா, ஜானிக்கு கோகிலாவா இருக்கா. கோகிலாவா இருக்கிற ஜானிக்கு விட ஜானிக்கியா இருக்கிற கோகிலா ரொம்ப மோசம். அப்படி மோசமான ஜானிக்கு விட ஜானிக்கியா இருக்கிற கோகிலா எவ்வளவோ பெட்டர். ஏன்னா இப்ப கோகிலாக்குள்ள ஜானிக்கு இருக்கா, அப்ப ஜானிக்குள்ள கோகிலா தானே இருக்கணும். ஏய், அவ மனசுல யார் வேணா இருக்கட்டும்டா. உன் மனசுல யார் இருக்கா அது சொல்லு. ஏன்டா எங்களை இப்படி குழப்புற? ஐயோ அம்மா, ஏன் நான் சொல்றது புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க? எங்களுக்கு புரியுற மாதிரி நீ சொல்லல. சரி, இப்ப நான் புரியுற மாதிரி சொல்றேன், கேட்டுங்க. இது ஜானகி, இது கோகிலா. இது ஜானகி, இப்போ இது கோகிலா. பட் இது ஜானகியே இல்ல, இது கோகிலாவும் இல்ல. கோகிலா ஜானகியா இருக்கா, ஜானகி கோகிலாவா இருக்கா. டேய் நிறுத்துடா. மனசுக்குள்ள என்ன பெரிய சிம்பு நினைப்போ. விரல வச்சு வித்த காட்டின்னு இருக்க, விரல வெட்டி போடுவோம் தெரிஞ்சுக்கோ. இதுக்குதான் சொன்னேன், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன உடனே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு. இப்போ அம்பி அண்ணியனா மாறிட்டான்னா. ஏம்மா நான் சொல்றது வாங்க வாங்க சம்பந்தி, நமஸ்காரம். என்ன ஏதோ சத்தமா பேசிட்டு இருந்தே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் பிள்ளையாண்ட எதையோ பார்த்து பயந்துட்டான். அப்படி எதை பார்த்து பயந்தாரு மாப்பிள்ள? பக்கத்துல லேடிஸ் ஹாஸ்டல் கூட இல்லையே. மாமா, நான் சொல்ற விஷயத்த கேட்டீங்கன்னா மறுபடியும் ஷாக் ஆயிடுவீங்க. ஆனா அதை நீங்க லேசா எடுத்துக்கணும். என்ன மாப்பிள்ள? உங்க ஆத்துல ஜானகி இருக்காளே, ஜானகி, அவ ஜானகி இல்ல, அப்புறம் கோகிலா. கோகிலா ஆத்துல கோகிலாவா இருக்காளே, அவ கோகிலா இல்ல, ஜானகி. ஓஹோ, என்னங்க நான் என்ன கதை காலட்சேபமா பண்ணிட்டு இருக்கேன்? மண்டே மண்டே ஆடிட்டு இருக்கீங்க. இது யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமா, இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சம்மந்தி, மாப்பிள்ளைய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. கல்யாணத்துக்கு நாள் இருக்கிறதோன்னு. ஐயோ சம்பந்தி, என்ன எதுக்காக பாத்துக்கணும்? கூல் கூல். இது மாதிரி தான் நான் கூட என் கல்யாணத்துக்கு முன்னாடி டென்ஷன் ஆனேன். ஒரு நல்ல டாக்டரை பார்த்து காட்டேன்னா எல்லாம் சரியாயிடும். டாக்டர் கிட்ட காட்டணுமா? யோ மாமா, கொஞ்சம் காமா இருங்க. அதான் எல்லாம் சரியாயிடும் சொல்றேன்னு. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்க வாங்க. என்னப்பா இந்த ஆள் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாரு. பைத்தியக்காரா பைத்தியக்காரா, நீ ஜானகி தாண்ட கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப நான் கோகிலாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ படுத்துறானே.